வணக்க மக்களே, மற்றுமொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை பொழுதில் சந்தித்திருக்கின்றேன். வாரம் உதவும் கரங்கள் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு குடும்பத்தை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்தி வருகின்றோம். அத்தனை குடும்பங்களும் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட ஒரு மக்களாக இருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாங்கள் விசேடமாக தெரிவு செய்து உங்களுக்காக அறிமுகப்படுத்தி வருகின்றோம். உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வேளையில் உங்களால் முடிந்த பல உதவிகளை இவ்வாறான மக்களுக்கு நீங்கள் செய்து வருகிறது மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் இன்றைய நாளிலும் இந்த மாலை பொழுதில் அராலி மத்தி பகுதியில தான் ஒரு குடும்பத்தை நாங்கள் உங்களுக்காக அடையாளப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்துல இருந்து நாங்கள் பல்வேறுபட்ட குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். அதோடு சேர்த்து இவர்களையும் ஒரு குடும்பமாக நாங்கள் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய ஒரு காணொலியாக கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். இவர்களுடைய பிரச்சனை என்ன என்பதை நீங்கள் அறிந்து உங்களால் முடிந்த உதவிகளை வழங்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு மக்களும் ஓய்ந்து போகாத அளவுக்கு இறுதியில் யாரோடு கைகோர்த்து யார் மூலமாக உதவி பெற முடியுமோ எங்களோடு அவர்கள் கை சேர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம். இந்த நிகழ்வின் மூலமாக உங்களால் முடிந்த ஒரு குட்டி உதவி என்றாலும் நீங்கள் செய்ய வேணும். இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறவர்களுடைய ஒரு குடும்பத்தை பார்த்தோமாக இருந்தால் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தாரை தான் நாங்கள் இன்றைய நாளில் சந்திக்க வந்திருக்கிறோம். இவர்களுடைய கணவன் இறந்து 9 மாதங்கள் ஆகிறது. கடல் தொழிலுக்கு சென்று அடுத்த நாள் வரும்போது அவர் வீட்டுக்கு சடலமாக கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அவர் ஒரு ஹார்ட் அட்டாக்கால சென்ற போட்லேயே மரணித்ததாக சொல்லப்படுகிறது. அவருடைய இறப்புக்கு பிற்பாடு தாயார் வீட்டிலேயே இருந்தவாறு இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் அவர்கள் இப்போது எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி மூலமாக உதவிகளை கேட்டிருக்கிறாங்க. எங்களால் முடிஞ்ச உதவிகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமாக இருக்கிறது. கட்டாயம் இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். இந்த காணொளியை முழுமையாக பார்த்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில இறுதியில் இந்த தாயாருடைய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். அந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலமாக நீங்கள் அழைப்பினை மேற்கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் வழங்கக்கூடும். அது மாத்திரமில்லாமல் ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்திற்கு ஒரு வாழ்வாதார உதவி கட்டாயம் தேவைப்படுகிறது. அந்த உதவி உங்களால் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இந்த தாயார் வந்திருக்கிறார். கட்டாயம் இவருக்கான உதவிகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இப்போது நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். என்ன மக்களே, இன்றைய நாளில் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே கூறியிருந்தேன், நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், இந்த குடும்பத்தை சந்திக்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி. இந்த இடம் தான், அதாவது முழுமையாக இவர்களுடைய இந்த வீடு எல்லாமே நாங்கள் இதில் இந்த காணொலியில் காட்டியிருப்போம். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக பார்க்கலாம். குறிப்பாக நாங்கள் இதில் இருக்கக்கூடிய தாயாரோடு தான் இன்றைய நாளில் எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி கடந்து செல்ல காத்து கொண்டிருக்கிறது. கௌசலா அம்மாவோட இன்று எங்களுடைய உதவும் கரங்கள் கடந்து செல்ல போகிறது. இவர்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன தேவைப்படுகிறது, இப்போது இவர்களுடைய நாளாந்த வருமானம் எதனூடாக இவர்கள் வாழ்க்கையை கொண்டு செல்கிறார்கள், அது தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக நாங்கள் இன்றைய நாளில் கதைக்க காத்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நாங்க நிகழ்ச்சியில அம்மாவோட கதைக்கலாம். வணக்கம் அம்மா. வணக்கம். வணக்கம். நீங்கள் அராலி மத்தியில இருக்கிறீங்க. சரி, இன்றைய நாள்ல எங்களோட உதவும் கரங்கள் நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல நாங்க நிறைய பேரை நிகழ்ச்சி செய்திருக்கிறோம். இன்றைய நாள்ல அதே இடத்துல உங்களை சந்திக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சரி, உங்களை பற்றி ஒரு அறிமுகத்தை சொல்லுங்க. உங்களோட வீட்டுல யார் யார் இருக்கணும், என்ன செய்யணும்? பிள்ளைகள் என்னோட இருக்கணும். எனக்கு 4 பிள்ளைகள். ஒரு ஆளுக்கு வருத்தான் வயிற்றுல ஆப்ரேஷன் செய்து கட்டி எடுத்தவங்க. அப்போ அவர் வேலையை போகிறதில்ல. 2வது மாதம் தான் வேலையை கூலி வேலையில் போகிறவர். போய் அவர் தான் எங்களையும் பார்க்குறார். அவன் மேலாமே இருக்கிறான், வயிலாமே இருக்கிறான். மற்ற பிள்ளையும் என்னோட இருக்கிறான். பொம்பளை பிள்ளை அவள் வேலையை போகிறதில்ல. பள்ளிக்கூடம் போகிறான் தம்பி குலாசிப்பின் தம்பி.
மொத்தம் 10 உங்களுக்கு 4 வயசு. பிள்ளைகள், 2 4 பொம்பளை பிள்ளைகள். பிள்ளைகள் 2 இருக்குது. இல்ல 1 தான் பொம்பளை ஒரு பிள்ளை, 3 பொம்பளை பிள்ளை, தம்பி. மற்றது 3 ஓ பேரும் ஆம்பளை ஆம்பளை பிள்ளை. பிள்ளை. ஆக மொத்தம் இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு மகன் தான் வேலைக்கு போறார். ஓ அவர்தான் ஓ இந்த குடும்பத்தை அவர் தான் வந்து எங்களை குடும்பத்தை பார்க்குறாரோ, 2 குடும்பத்தையும் பார்த்து சரி, எங்களையும் பார்க்குறாரு. மூத்தது உங்களுக்கு மகனா? மூத்தது மகன். சரி, இப்ப அவருக்கு எத்தனை வயசு? அவருக்கு 27 வயசு. 27 வயசு. இந்த 27 வயசுல அவருக்கு ஏன் இப்படி ஒரு ஆபரேஷன், என்ன காரணம்? அவருக்கு வயிற்றுக்கு குத்துன்னு கொண்டு போனாங்க. அவன் சோதிச்சு டெஸ்ட் பண்ணி போட்டு சொன்னவன் வயிற்றுக்கு பிள்ளைய கட்டி இருக்குன்னு சொல்லி. அப்போ முதல் தடவை செய்து போட்டு அப்புறம் 2ஆம் தடவை அதை பிரித்து செய்யணுமான்னு சொல்லி கட்டி இருக்குன்னு சொல்லி 2 தடவை செய்தவன். ஆப்ரேஷன் செய்த அப்புறம் அந்த கட்டியில் பிரச்சனை இல்லை, நோம்பலண்டு வந்தது. மாதம் மாதம் பிளட் செக் பண்ணி அவர் இந்த பாடி ஸ்கேன் பண்ணால் போகிறவர். மாதம் மாதம் கிளினிக் போகிறவர். தெல்லிப்பளை தான் போகிறவர். இப்ப வீட்டுல தான் ஓ இருக்கு. வீட்டில் தான் இருக்கிறார். அப்ப இந்த ஒரு பாரதூரமான இல்லை வேலை செய்ய மாட்டார். வேலை செய்ய மாட்டார் அவர். வயித்துல தான் இப்படி ஓ வயிற்றுல தான் இப்படி எவ்வளவு காலம் அவருக்கு அது செய்து? அவருக்கு இப்போ 1 வருஷம் ஆச்சு செய்தோம். அந்த ஆபரேஷன் செஞ்சு அவர் வேலையை செய்யக்கூடாதோ? அவர் இந்த பேர வேலையில் செய்யக்கூடாதுன்னு சொன்னவன், மற்றது நோமெல்லாம் செய்யலாம். நார்மலா ஓ நார்மலா செய்யலாம். எங்களை மாதிரி ஓ அப்படி செய்வாரா? எல்லாம் செய்வார். ஆக இந்த பாரம் வேலை தான் செய்ய வேண்டாம் டாக்டர் சொன்னவர். மகள் என்ன செய்யறா? மகள் போறல என்னோட இருக்கிறாவ. அவக்கு எத்தனை வயசு? அவக்கு 23 வயசு. 23 வயசு. படிச்சு முடிச்சிட்டு? படிச்சு முடிக்கலைங்க, 9 படிச்சவா. அவங்க வந்து வருத்தங்களான்னு சொல்லி பிளட் காணாதுன்னு சொல்லி அவ பிளட் 2 முறையே தின்னாங்க. அப்ப கிளினிக் எல்லாம் கொண்டு போறது. இப்போ பிளட் குறையவேன்னு சொன்னது. மற்ற அவவுக்கும் இப்படி தம்பிக்க மாரி இதுல ஒரு கட்டி நெஞ்சிலேன்னு சொல்லி அவ எடுக்கணும்னு சொல்லி எடுத்தது. அது நோமலண்டு வந்தது அந்த கட்டி எடுத்து. இப்ப என்ன மாதிரி எங்களை மாதிரி ஓ அவ எல்லாம் செய்வா, வீட்டு வேலையெல்லாம் செய்வா, என்னோட சேர்ந்து சமைக்கிறது செய்வா. ஓ அப்ப கடைசி மகன் கடைசி மகன் படிக்கிறார், சின்னவர், 10 வயசு போல. சரி, இப்ப இன்றைக்கு எங்க காணி? அவர் காணி போட்டார், பட்டமே தான் அண்ணாவையும் கூட்டி கொண்டு போட்டார். சரிம்மா, உங்களோட கணவன் வந்து இருந்து 9 மாசம் என்ன நடந்தது? அவர் தொழிலுக்கு தான் போனவர், கடலுக்கு, கடல் தொழிலுக்கு போனவர். தொழிலுக்குன்னு சொல்லி போய் முதல் நாள் போனவர். நான் தொழிலுக்கு போய் வரணும்னு சொல்லி போட்டு போனவர். இரவு 10 மணி வாரம் வீட்டுக்கு வரையில. அப்போ அப்புறம் காலையில் நாங்கள் தேடி போய் அவருக்கு ஹார்ட் அட்டாக் இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கான்னு சொன்னவன். ஹார்ட் அட்டாக்னு சொல்லி. ஆனால் அவருக்கு ஹார்ட் அட்டாக் இல்லை, சைரோசன் தான் அவர் கிளினிக் போய் வரவர். அவங்கெல்லாம் சொன்னவங்கெல்லாம் இப்படி ஹார்ட் அட்டாக் தான் அவர் மோசம் போயிட்டார். அங்க என்ன மாதிரி கடல்லே கடல் போட்டுக்கான்னு இந்த போட்டுக்குள்ளே படுத்தது. தொழில் செய்து கொஞ்சம் நேரத்தால் பல விட்டு கொண்டு போய் மோசம் போயிட்டார். போட்டிலே இறந்துட்டார். அதுக்கப்புறம் உங்களுக்கு தகவல்கள்? அவ தான் சொன்னவன், பக்கத்தில் தொழில் செய்தவ தான் எனக்கு சொன்னவன் இப்படி வேற இறந்துட்டாருன்னு சொல்லி. ஒரு பிள்ளைகள் எல்லாம் போய் பார்த்து போலீஸ் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனவன். எவ்வளவு வருஷம் உங்களோட திருமணமான காலத்துல இருந்து அவர் கடல் தொழில் தானோ? அவர் கடல் தொழில் தான் போறவர். இப்ப அப்பா இல்ல, வருமானம் அப்போ ஒரு வருமானம் உங்களுக்கு கட்டாது, கஷ்டம் எங்களுக்கு. அவருக்கு முளைப்புகள் குறைவு. இப்போ அவர் தங்களை குடும்பத்தை பார்க்கணும், வாமி எல்லாமே இருக்கிறார். அப்போ எங்களுக்கு படிப்பு செலவு, ஆஸ்பத்திரி செலவுக்கும் எங்களுக்கும் காணாது. எங்களுக்கு நீங்கள் ஏதேனும் ஒரு தொழிலை தெரிவிக்கலண்டா? நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சுயதொழில் தெரியும்? சுயதொழில் எங்களுக்கு என்ன அறிவிங்களும் வாழ்வாதாரம் மாதிரி. அவங்களுக்கு இடவசதி? ஓ இடவசதி பின்னுக்கு உங்களுக்கு உதவி இல்லை ஒன்றும் தெரியல. ஆக வாழ்வாதாரம் ஏதாவது இருந்தா குடும்பத்தை ரன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. சரி, அப்போ ஒவ்வொரு நாளும் உணவு முறை என்ன மாதிரி? 3 நேரம் சாப்பிட்றதுக்கு கஷ்டம். வெறும் சில நேரம் போகிறவர் தொழிலாளர் போகிறது, சில நேரம் கடையிலையும் வாங்குறவன், கடன்களும் வாங்குறவன், வாங்கி சாப்பிட்றதாங்க. சரி, அப்போ அம்மாவுக்கு அரசாங்கத்தால என்ன கொடுப்பனவு இருக்குது? கொடுப்பனவு இந்த இது தாரவன், நலம்புரி தாரவன். 1500 முதல் தந்தவ, இப்போ 10,000 போடுறவன். அது கிடைக்கிறது ஒவ்வொரு மாதமுமா இல்லை 3 மாசத்துக்கு ஒரு? இல்லை, ஒவ்வொரு மாதம் தான் தர. ஒவ்வொரு மாதம் தான். அப்போ நீங்க இப்போ இருக்கிறது என்ன மாதிரி? சொந்த வீடா? ஓ இது சொந்த காணி. சொந்த வீடுங்கண்டு. அதாவது உங்களோட காலத்துல நீங்க கட்டின உங்களோட இடம் இது சொந்த இடமா? இது சொந்த இடம், எங்கள்கிட்ட சொந்த இடம். நாங்க இங்கதான் பிறந்து இந்த ஊர்லாம் கல்யாணம் முடிச்சோம். கணவரும் இந்த இடம்? ஓ அவரும் இந்த இடம் தான். சரி, அவர் இறக்கும்போது எத்தனை வயசு அவருக்கு? 53 வயசு. இப்போ 9 மாசம்? 9 மாசம், 1 வருஷத்துக்கு இப்போ 3 மாசம் இருக்கு. சரி, அவர் இப்படி கடல் தொழிலுக்கு போய்த்தான் அவருக்கு இப்படி நடந்ததுன்னு சொல்லி அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதாச்சும் கிடைக்கப்பட்டதா?
அரசாங்கம் இதெல்லாம் பதிவு செய்தவ இன்னும் ஒன்றும் கிடைக்கல. நாங்கள் பதிவு செய்து கொடுத்தனாங்க நம்ம தெரியல. சரி, இப்போ உங்களோட குடும்பம் வந்து ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்துல வந்து இருக்குது. பிள்ளைகள் வந்து கல்யாணம் கட்டிட்டேன்னு சொன்னா அவைய பாக்குறாங்கன்னு. அப்ப நீங்க இப்ப ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்துல வந்து நீங்க இருக்கிறீங்க. இப்படி இருக்கும்போது இந்த கிராம சேவையாளராக இருக்கலாம், கச்சேரியாக இருக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாச்சும் பெண் தலைமைத்துவத்துல இருக்கிறவைக்கு உதவிகள் பலது கிடைக்கிறது. அப்படி ஏதாச்சும் நீங்க அதை முதலி பிறகு அந்த மூட்டம் 2 தரம் இந்த நிவாரணம் சொல்லி அரிசி தந்தவ. அதுக்கப்புறம் இன்னும் ஒன்றும் தெரியல. சொன்னவங்களுக்கு தெரியல. பிறகு உண்டோ இது வரைக்கும் இல்லை தெரியல உண்டோ. மொத்தத்துல உங்களோட ஒரு மகன் உழைப்புல ஒரு மகன் உழைப்புல தான் நாங்க எல்லாம் சாப்பிடுறோம். உங்களுக்கு இப்போ ஒரு உதவி என்று சொன்னா அது வந்து ஒரு வாழ்வாதாரமாக தான் நல்ல. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் சுயதொழில் தாண்டி என்ன செய்ய சுயதொழில் எங்களுக்கு இப்படி தையல் மிஷின் தந்தா மகள் இருக்கிறா தைப்பா. இல்லாட்டிக்கு மாடு பசு மாடு வந்தீங்கன்னாண்டா இவர் புல்லு வளர்க்க போய் எங்களை மூத்த மகன் தான் புல்லு வெட்ட வேணும். அப்படின்னா அவர் வயலுக்கு புல் எடுத்துட்டு போடுவார். இருந்து கொண்டே ஒரு தொழிலை வந்து செய்தா நல்லா இருக்கும். வேற இந்த வீடு குறையா இருக்குக்கா. வீடு திருத்தம் இது என்ன உங்களோட சொந்த காசுல? இது நாங்கள் இல்லைங்க இந்த 3 கால் உலகம் வாங்கி திட்டங்களை தந்தவ. நாங்களும் மிச்சம் இவர் உழைக்க அப்போ போட்டு நாங்கள் செய்த. நாங்கள் அவன் 3 கால்லாம் தந்தவ எங்களுக்கு. 3 கால்னு சொன்னா எத்தனை அமௌண்ட் உங்களுக்கு அது கிடைச்சு? அது வந்து இப்போ வீடு இப்போ 7-8 வருஷமாச்சு. 3 காலாச்சும் உங்களுக்கு கையில அவன் கை முழுமையா தெரியல. கட்டமா தான் தந்தவ. அத்திவேரம் போடையக்க கொஞ்சம் கொஞ்சமா தந்தது. அப்புறம் ஐவேரம் இருந்துதான் வேலையெல்லாம் செய்தா அவர் மோசம் போயிட்டு பேரகுறையில இருக்கு இந்த வீடு. அப்ப இதுல உங்களுக்கு என்ன செய்யணும் நினைக்கிறீங்க? வீட்டுல உள்ளுக்கு என்ன மாதிரி உள்ளுக்கு அது 3 அறை ஒன்று குறையா இருக்குது. 2 தான் முழுமையா வேலை செய்தாங்க. மற்ற பிராந்தையும் இழுத்துருக்கு. கிச்சன் வேலை செய்யணும். அங்கே உள்ளுக்கு ஒரு மூளைக்கு அந்த சமைக்கிற நேரம் கிச்சன் கீழே கீழே நிலம் இழுத்து தான் இருக்குது. 3வது அறை தான் திருத்தணும் வேலை செய்யணும். மற்ற இதுவும் இழுக்க வேணும். ஆக மொத்தத்துல பிள்ளைகள் ஒரே ஒரு மகன் உழைக்கிறார், கணவன் இல்லை. ஏதோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு மகன் உழைப்பின் மூலமாக வந்து நீங்க ரன் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா ஏதாச்சும் உதவி இல்லைன்னு சொன்னா உங்களோட மகளுக்கு ஏதாச்சும் தையல் மிஷின் வாழ்வாதாரம் தையல் பழகி இருக்கிறாங்க. தையல் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் பழகினவா. முழுசா யாரும் பழகையில கொஞ்சம் எல்லாம் பெருமை உங்களுக்கு. எல்லாரும் தைக்கிறவ தானே, கூட நிறைய தைக்கிறவ தானே. அப்ப குறை வர இது உங்களுக்கு வருமானத்தை தெரிஞ்சு அந்த தொழில் சொன்னா உங்களுக்கு நல்லதா இருக்கும். இப்ப நீங்க இப்ப இடவசதி இருக்கிறதால அப்படின்னா எங்களுக்கு வாழ்வாதாரம் ஆடுன்னு சொன்னா நாங்கள் பயல்ல புல்லு வெட்டிக்கிண்டு நாங்கள் போட்டு வளர்த்து பாலை கறந்து கடைகள். இதுக்குமே நீங்க ஏதாச்சும் வேலை செய்தீங்களா? இல்ல நாங்கள் வீட்டில் தான் வேரோட வீட்டில் தான் இருக்கிறோம். சின்னாக்களை கூட சமைக்கிறதோ வீட்டில் தான் இருக்கிறோம். வணக்கம், எனது பெயர் கௌசலா. நாங்கள் சரியான கஷ்டத்தில் இருந்த நாங்கள் எங்களுக்கு மாடு தந்தது. மாடு வயலுக்க போட்டது பால் இழுக்கிறோம். நாங்கள் 3 லிட்டர் பால் இழுத்து பண்ணையை கொடுக்குறோம். நாங்கள் அதனால் நாங்கள் இதாக இது செய்கிறோம். நாங்கள் பாலன் சக்தியால் எங்களுக்கு நல்ல ஒரு நன்மை அடைஞ்சிருக்கிறோம். நாங்கள் மகன் தான் அதை பராமரிக்கிறவர். நாங்களும் சேர்ந்து அவரோட மகனோட நாங்கள் சேர்ந்து பயன்படுத்துறது. அவர் வயலில் கொண்டு கட்டி வாரது அவட்டருவர். மகனே இல்லாத அவருக்கு அவர் தான் அதை பராமரித்து அதை இது செய்கிறார். அப்போ நிறைய நாளாக நாங்கள் எத்தனை பேரை நாங்கள் கேட்டிருந்தோம். எங்களுக்கு ஒரு தரம் தரவில்லை. இவர் தான் தந்திருக்கணும், பாலின் சக்தி தந்திருக்கணும். அதனால் அவருக்கு நாங்கள் நன்றியை சொல்கிறோம். டான் டிவி ஊடாக செந்தில்குமார் அண்ணன் அவர்கள் தான் எங்களுக்கு இந்த உதவியை தந்திருக்கிறார். அவருக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். இதை விட எனக்கு இது ஒரு சுய தொழில் தரும்படி நான் அதையும் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு குமர்பிள்ளை இருக்கிறான். அவளுக்கு 24 வயசு. அந்த பிள்ளைக்கு இன்னும் ஒரு மகன் படிக்கிறார். அவர் 5ஆம் ஆண்டு கொலசி பொழுதை போட்டு இருக்கிறார். அடுத்த முறை 6ஆம் ஆண்டு. எனக்கு ஒரு
இன்னும் ஒரு உதவி தரும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆக மொத்தத்துல எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இதுக்காக தான் நீங்க வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து எங்களோட பங்கு பெற்றி இருக்கிறீங்க. ஏதாச்சும் ஒரு உதவி கிடைக்கும். சரி, கட்டாயம் அம்மா. 9 மாதங்கள் கணவனுடைய இழப்புன்னு சொன்னா அது பெரிய ஒரு கஷ்டம். சொல்லும் போது நாங்கள் சாதாரணமா கேட்கலாம். ஆனால் அந்த வலியை உணர்ந்தவர்களுக்கு தான் அந்த வலி என்னன்றது வந்து தெரியும். சரி, கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு அந்த வாழ்வாதாரம் சார்ந்த உதவிகளை வந்து செய்ய காத்து கொண்டிருக்கோம். சரி, இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உதவிகளை வந்து நாங்கள் கொண்டே கொடுப்பதில்லை. இப்படியான குடும்பங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். யாருக்குன்னு சொன்னால் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற சந்தர்ப்பத்துல வந்து மக்கள் இந்த காணொலியை வந்து முழுமையா பார்க்கலாம். முழுமையா பார்க்க அவ என்ன யோசிப்பார்கள் சொன்னால், இது என்னுடைய சகோதரி மாதிரி, இவர்கள் என்னுடைய சகோதரர் மாதிரி, கட்டாயம் இவர்களுக்கு உதவி செய்ய எண்ணம் அவைக்குள்ள வந்துதான் இந்த நிகழ்ச்சியும் வந்து பல வருட காலமா கடந்து செல்லுது. கட்டாயம் உங்களோட காணொலியை பாக்குறவ இவ்வளவு பிரச்சனைக்குள்ளேயும் இருக்கிறீங்க, ஏதாச்சும் ஒரு உதவி செய்ய முன் வருவார்கள், முன் வர வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். சரி, இதுல வந்து நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சியில உங்களுடைய, அதாவது எங்களுடைய காணொளி யார் செய்கிறார்களோ அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை பதிவிடுவது வழமை. ஏனென்று சொன்னால் உதவிகள் எல்லாம் நேரடியாக கிடைக்க இன்னொருவரிடத்திலிருந்து இன்னொருவர் கிடைத்தால் அது நாளை 4 விதமாக பேசப்படும். அதனால வந்து அவர்களுக்கான உதவி அவர்களுக்கே கிடைக்க வேண்டும் என்றதுக்காக நாங்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தை வந்து பதிவு செய்வோம். சரி, நீங்க இந்த நிகழ்ச்சியில இறுதியா உங்களுக்கு தேவையான அந்த உதவியையும் கேட்டு உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை என்னுடைய தொலைபேசி இலக்கம் 077 83 66 66 832.